ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு புதுமலர் விலாக்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க. வீடியோக்கு அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இந்த குஷ்பு மேமோடைய இந்த கேரட் ஆயில் வந்து பயங்கர வைரல் ஆகி எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது, ஸ்கின்னு நல்லா இருக்குது, க்ளோவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்மளும் வந்து செஞ்சு பார்த்துடலாம். உண்மையாகவே முகம் அப்படி மாறுதா, அவ்வளோ அழகாக இருக்கா, அவ்வளோ கலர் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கலரை வந்து என்றைக்குமே வந்து மாற்ற முடியாது. நம்மளோட வந்து பெற்றோர்கள் வந்து நம்ம அந்த வழியில் வந்து எப்படி வருமோ அந்த ஜீன் வழியில் அந்த மாதிரி தான் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த கேரட் ஆயில் அந்த அளவுக்கு நமக்கு வந்து கலர் கொடுக்குதா, மாறுதா அப்படிங்கிறத நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இதை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரியா? இப்போ வந்து நான் இதுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னாக்கா 2 கேரட் எடுத்திருக்கேன். இந்த 2 கேரட்டில் பார்த்திங்கன்னா நான் ஒரு கேரட் ஃபுல்லாக திருவிட்டேன். ஏன்னா அந்த கேரட் வந்து நான் பெரிய சைஸாக நான் எடுத்திருக்கேன். அதனால் எனக்கு அந்த ஒரு கேரட்டே போதுமாக இருந்துச்சு. அதனால் ஒரு கேரட் ஃபுல்லாக நான் வந்து அந்த சீவுறதில் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் நார்மலாக சின்ன சைஸில் சீவுற மாதிரி நல்லா சீவி எடுத்திருக்கேன். நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். 50 ml கொஞ்சம் கூட தான் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்க விடாமல் ஏன்னா போட்ட உடனே கரிஞ்சிரும்ல, அப்போ அந்த எசன்ஸ் சரியாக இறங்காமல் இருக்கும். அதனால் வந்து லைட்டாக வெதுன்னு சூடாகும் போதே நீங்கள் என்ன செய்யுங்கனாக்க திருவி வச்ச கேரட்டை வந்து அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள். சேர்ந்துட்டு கொஞ்சமாக நம்ம வந்து அப்பப்போக்கு வந்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அங்கிட்டு இங்கிட்டும் வந்து நம்ம புகை வர அளவுக்கு நம்ம விட்டுறக்கூடாது எண்ணெயை. பக்கத்தில் நின்றுட்டு வேறு வேலை செஞ்சாலும் கவனம் முழுக்க நமக்கு வந்து இந்த கேரட்டு மேலே தான் இருக்கணும். அன்றைக்கி ஃபுல்லாக கேரட்டை ஃபுல்லாக மெதுவாக அப்படியே கிளறி கொடுத்துட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் விட்டிங்க அப்படின்னா அந்த கேரட்டோட எசன்ஸ் எல்லாமே அந்த எண்ணெயில் அவ்வளோ அழகாக சூப்பராக வந்து இறங்கிடுது. சில வீடியோஸ் பார்த்தேன், இந்த மாதிரி எண்ணெயில் கொதிக்க வைக்காமல் சும்மா ஊற வச்சு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கேரட் வந்து நல்ல கலர் மாறாமல் வந்து இறக்கிறாங்க, போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கிறாங்க. அந்த எண்ணெய் வந்து நீங்கள் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது, கண்டிப்பாக கெட்டு போயிடும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வருஷானாலும் இந்த எண்ணெய் வந்து கெட்டு போகாது உங்களுக்கு. இப்போ நான் வந்து அந்த கேரட் கலர் எப்படி மாறி பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நான் விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து நல்லா வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு நல்லா வந்து இப்போ எண்ணெயை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஆற விட்டுறலாம். ஆற விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஒரு பாட்டிலில் நான் வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன். இது வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் தான், ஆனால் எண்ணெயை ஸ்ப்ரே பண்ண முடியாதுல, வேறு பாட்டில்னு இதில் எடுத்திருக்கேன். இப்போ கூடவே நான் வந்து விட்டமின் இ டேப்லெட் இருக்குது இல்லையா, அந்த இ டேப்லெட்டு நான் 2 டேப்லெட் தான் சேர்த்துருக்கேன். நான் இந்த 2 டேப்லெட்டை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கையில் எடுத்துகிட்டு குஷ்பு மேம் சொன்ன மாதிரி நல்லா முகத்தில் ஃபுல்லாக அழகாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மைல்டான ஒரு மசாஜ் கொடுக்குறேன். இது வந்து ஃபஸ்ட்டு டே, சரியா? ஸ்க்ரீனில் வரும். நான் வந்து 7 நாள் இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். 7 நாளைக்குள்ளதையும் நான் போடலை, 1 to 1 நாள் தான் நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் நாள் வந்து நல்லா மைல்டாக நான் வந்து இது மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நல்லா கழுவிட்டேன் முகத்தை, சரியா? அப்போது எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி ஒன்றும் மாற்றம் ஒன்றும் தெரியலை. இது வந்து பார்த்திங்கன்னா 3ஆவது நாள் வந்து நல்ல ஒரு மசாஜ் கொடுக்குறேன். திரும்பவும் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை, நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வச்சிட்டேன். ஏன்னா என்னோடய ஸ்கின் வந்து ஆயில் ஸ்கின், ரொம்ப நேரம் வச்சோம்னா பரு அந்த மாதிரி ஒரு பால் பருன்னு சொல்லுவாங்க, குட்டி குட்டியாக நிறைய வந்துடும். அதனால் வந்து நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணலை. கொஞ்சம் ஃபஸ்ட் நாள் கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டைமை வந்து எக்ஸ்ட்ரா ஆக்கிட்டேன். நான் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து 5ஆவது நாள் இது வந்து 5ஆவது நாள் பார்த்திங்கன்னா முகம் வந்து உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. முகம் வந்து அது எப்படி அப்படின்னாக்கா நல்லா வலுன்னு இருக்கு. என்னோடய முகம் நல்லா சாஃப்டாக இருக்குது, ஸ்கின்னு நல்ல பிரைட்டாக இருந்துச்சுங்க. கழுவுனோடனே இந்த வாயை சுற்றி கண்ணில் வந்து கொஞ்சம் இந்த கருவளையம், ஒரு கண்ணில் கருவளையம், வாயை சுற்றி கொஞ்சம் லைட்டாக கருப்பு அங்கெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா கொஞ்சம் எனக்கு வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கனாக்கா 7ஆவது நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அதே மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் இப்போ நான் வந்து என்ன செய்யணும், ஒரு மணி நேரம் நான் இன்றைக்கி விட்டுருக்கேன். 1 மணி நேரம் நல்லா நான் அதே மாதிரி நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் விட்டுட்டு இன்றைக்கி வந்து முகம் கழுவுனேன். 7ஆவது நாள் பாருங்களேன் என்னோடய ஸ்கின் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு.
ஸ்கின்னு வந்து நல்லா பிரைட்டாக ஆயிடுச்சு. அதே மாதிரி பயங்கர ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸ்கின்னு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு என்ன அப்படின்னாக்க இந்த பாலாடை சம்மந்தப்பட்டது எண்ணெய் சம்மந்தப்பட்டு ஃபேஸில் நம்ம தடவணும் அப்படின்னாக்க பரு வந்து நிறையா வரும். குட்டி குட்டி பருவாக நிறைய வந்துடும். எனக்கு இந்த எண்ணெய் தடவுனா எனக்கு அந்த பிரச்சனை கூட வரலைங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு அதனால் இந்த ஆயில் வந்து இந்த கேரட் ஆயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. என்னோடய ரிவ்யூ வந்து இதுதான். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ஆயில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய்.